ஆன் பண்ணிட்டா. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மாஸ் டைரி. இந்த வீடியோவில் பக்ரீத்துக்கு முன்னாடி என்னோட 2 days எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கவர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பக்ரீத் vlog வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பக்ரீத்துக்கு 2 days பிஃபோர் எடுத்தது. சிஸ்டர் வந்து என்னோடய வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தா. அவள் திரும்ப ஊருக்கு போகிறதுனால சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே சென்னையில் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் தான், எனக்குமே அதான் பிடிக்கும். ஆனால் ஊர் சைட்லாம் ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்வாங்க. இங்கே நான் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே செய்ய பழகிட்டேன். சைடு பை சைடு கிச்சனும் க்ளீன் பண்ணிக்கிட்டே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே தங்கச்சியே கட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு சமைக்கும் போது அதிக டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே நான்வெஜ் செய்யும் போது சீக்கிரமே குக்கிங் வேலை முடிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எல்லாருக்குமே இப்படி தானா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே என்னோட ஃப்ரிட்ஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய், கல்லுப்பு இது ரெண்டுமே சேர்த்து நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நான் ரொம்ப அதிக குவான்டிட்டிலாம் அரைக்க மாட்டேன், கம்மியான குவான்டிட்டியில் அரைச்சி ஸ்டோர். ஒரு சைடு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ ஜூஸ் குடித்தாதான் பாடி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஜூஸ்க்கு வந்து நான் நன்னாரி சர்பத் தான் எடுத்திருக்கேன். இது எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. எப்போவுமே எங்கள் ஐயா 2 பாட்டில் 3 பாட்டில் வாங்கி கொடுத்து விட்டுரும். ரீசெண்டாக ஐயாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஐயா யார்? நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேனான்னு தெரில. ஐயாங்கிறது வந்து என்னோட ஃபாதரோட ஃபாதர், அவங்கள தான் ஐயான்னு சொல்கிறேன். இந்த vlog வந்து நான் பக்ரீத்துக்குலாம் முன்னாடி ஷூட் பண்ணது. ஆனால் இப்போ தான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுனால அந்த கமெண்ட்டுக்கு இதிலே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். குக்கிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பிரியாணி தம் போட்ட கையோட கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட உட்காந்தேன். அன்றைக்கி பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. லைட்டாக மசாலா கூட்டின மாதிரி இருந்துச்சு, பட் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. குவான்டிட்டியும் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் பக்ரீத் ஷாப்பிங்காக டி நகர் கிளம்பியிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். ஒரு 11:45 இருக்கும் போது தான் கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்பணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பீச்சுக்கு. ஆல்ரெடி கிளம்புனதே லேட்டு. இதில் வேற ஹெவி டிராஃபிக்கு. இதெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே அப்பபான் இருக்குது. வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. க்யூட்டான பட்டர்ஃப்ளை கீச்செயின் வந்து நான் நாகூருக்கு போயிருப்பேன்னு சொல்லி மினி பிளாக்லாம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நாகூரில் வாங்கினது தான், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளம்பும் போதே ஒரு 11:45 இருக்கும். இந்த டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி வந்ததுக்குள்ளே பசியே எடுத்துக்கிச்சு. லஞ்ச் டைமும் வந்துருச்சு. ஒரு ரோட் சைட் ஷாப்பில் தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். நானும் சிஸ்டர் வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் ரைஸ் சாப்பிட்டாங்க. பொரியல், அப்பளம், ஊறுகாலாம் வச்சு கொடுத்து செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஷாப்பிங் டைம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. டி நகரில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி குட்டியாக ஒரு ஷாப்பிங் ஹால் கூட இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டி நகரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நேராக மேக்ஸ் ஷோரூம் தான் வந்தோம். சிஸ்டருக்கு வந்து மேக்ஸ் ஷோரூமில் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தனால வந்திருந்தோம். கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ரைஸஸ் எல்லாமே ஹையாக இருக்குது. ஆனால் கிளாத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ள லைனிங் கூட வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. வெஸ்டர்ன் டைப்லேயும் நிறையா இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் டி நகர்லேயே என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நிறையா வெஸ்டர்ன் டைப்பில் ஷர்ட் டைப்லலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து குர்த்தா டைப்பில் 3 பீசஸ் செட்லாம் 999 இருந்துச்சு. என்ன லைனிங் இல்லாமல் இருந்துச்சு, அது ஒன்று தான். எனக்கு மேங்கோ ட்ரெஸ் இது பாரு, இது நல்லா இருக்கா? விளையாடிக்கு இதே எடுத்து கொடுக்கணும். இது எடுத்து யாருக்கு இது? அட்டாக்கு நல்லா இருக்கு. காசு இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட காசு இருக்கா? அம்மா இருக்கு. எவ்வளவு வச்சிருக்க? பெருசா வச்சுக்கட. பெருசா வாங்கி இதே வச்சுக்கட. இது வாங்கிக்கலாம். அப்படியா? அத்தாக்கு இந்த கலர் நல்லா இருக்காது, வேற கலர் தான் எடுக்கணும். இந்த கலர்ல விளையாடுக்கா எப்ப கஷ்டப்படாதமா. வேற எடு அத்தாக்கு, பேண்ட் எடு. இந்த இது நல்லா இருக்கே அத்தாக்கு. நல்லா இருக்கா? விளையாடு.
இதை எடுத்து சரி போய் பில் பண்ணிட்டு வா போ, காசு கொடுத்துட்டு வா. இதை எடுத்து பார்க்கட்டாய். அப்படியே பாருமா, அடிச்சு போட்டுருவாங்க. என்னம்மா இது கால் பண்ணி இந்த டிஷர்ட் யாருக்குமா? அட்டாக்கு அத்தாக்கு நீ வாங்கி தர போறியா? அவன் நானும் வந்துட போறேன். அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்க வந்தேன். கொஞ்சம் சைஸ் தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கும், நினச்ச சைஸ் வந்து கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தாதான் அதுக்கப்புறம் வேலையே ஓடும். இது வந்து பக்ரீத்துக்கும் ஒரு நாள் பிஃபோர் இந்த வீடியோ. அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஒர்க், பல ஒர்க் இருக்குது பெண்டிங்கில், அதெல்லாம் பார்க்கணும். அது எங்கேம்மா வாங்கிட்டு வந்த? எங்கே வாங்கிட்டு வந்த? பக்கத்து வீட்டுக்கா? அப்படியா? நல்லா இருக்கா? பக்ரீத்துக்கு நாள் என்ன லஞ்ச் குக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி குட்டியாக காட்டுறேன். ஒயிட் ரைஸ், பாவக்காய் வறுவல், கொஞ்சம் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பிடிச்ச புளிக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். ஈவினிங் ஆக போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அடுத்த நாள் பக்ரீத்து, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக டீப் க்ளீனிங் தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்ப நாள் துடைக்காமல் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி தேவையில்லாத திங்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த க்யூட்டான கொரியன் இயரிங்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த செட்டில் வந்து 4 இயரிங்ஸ் வரும். அது கூட நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு தேவையில்லாத திங்ஸ்லாம் டீக்ளிட்டர் பண்ணிவிட்டு டேபிளை நல்லா தொடச்சிட்டேன். அந்தளவுக்கு தேவையில்லாத திங்ஸுமே ரொம்ப இல்லை, கொஞ்சம் மினிமலாக தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைட்டர் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது. கேண்டில்ஸ்லாம் ஃபயர் பண்ணுறதுக்காக இந்த டேபிள்லேயே இந்த லைட்டர் வந்து எப்போவுமே இருக்கும். சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுக்குவேன். இந்த பேஸ்கெட் வந்து ஊரில் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. அதில் தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இந்த டேபிள் மேட் வந்து சரவணா செல்வரத்தினமில் வாங்கினோம், பல்லாவரமில் இருக்குல்ல, அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு கொஞ்சம் செடிக்கு வந்து வாட்டரிங் பண்ணேன். லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன், அவ்வளோதான். ரொம்பலாம் ஊற்றினா வந்து செடி வந்து வீணாக போயிடும். டைனிங் டேபிளுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு டேபிள் இருக்கும். இதில் தான் மோஸ்ட்லி வந்து சில திங்ஸ் எல்லாமே மேனிட்டரியாக நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த எசென்ஷியல் ஆயில் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி நான் வந்து கேண்டில்ஸ் வந்து ஏற்றுற பழக்கம் எனக்கு இருக்குது. அதுலேருந்து ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும். அதனால் கேண்டில், இந்த எசென்ஷியல் ஆயில் எல்லாமே இங்கே தான் இருக்கும். எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் டீக்ளட்டரும் பண்ணிவிட்டு நீட் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. இந்த க்யூட்டான கேலியோகிராஃபி வந்து ரெஜிஸ் ஆர்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹேண்ட்மேட். உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஆர்ட்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் நேம் கூட அழகாக கஸ்டமைஸ் பண்ணி வெட்டிங்ஸ் அதுக்கெலாம் கூட கிஃப்ட் கூட பண்ணலாம். நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன் இது. நீங்கள் சப்போஸ் யாருக்காவது வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு துவா கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடாக எழுதி அந்த கப்புள்ஸோட நேம் கூட இதில் எழுதி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஆர்ட்ஸ், கேலியோகிராஃபி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ரெஜிஸ் ஆர்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். ஹாலில் ஓரளவுக்கு க்ளீனிங் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் தான். ஃபுல்லாகவே வேக்யூம் போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெட்ஷீட்டும் கொஞ்சம் மாற்றணும். பெட்ஷீட் எடுத்து துவைக்க போட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே வேக்யூம் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா சார்ஜ் பண்ணால் தான் நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு டீப் க்ளீனிங் மாதிரி தான் இது. ஜன்னல் கிட்ட எல்லாமே வந்து வேக்யூம் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டு பில்லோ கவர்ஸ் எல்லாமே மாற்றி அடுக்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் லாண்ட்ரி இருக்குது, அதை மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு ஹாலு, கிச்சன், அப்புறம் வந்து ரூமு 3மே ஃப்ளோரை மட்டும் வேக்யூம் போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாப் போடணும். இது ரெண்டும் முடிச்சிட்டா மேஜர் க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி. இந்த ஒரு வேக்யூம் கிளீனர் தான் வந்து நான் ரீசெண்டாக க்ளீனிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடுறேன். இதோட எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ், இது எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒர்த்தா, எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். வேக்யூம் கிளீனர் வாங்குற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மீன்வேல் மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஐடியாவே இல்லை என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு. சரி வீடியோ எடுத்துக்கிட்டே அன்பாக்சிங் பண்ணலாமேன்னு சொல்லி அன்பாக்சிங் பண்ணேன். ஃபேஸஸ் கனடாவில் இருந்து இன்ஸ்டா ரிமூவ் டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் வாங்கியிருந்தேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு ஐடியாலாம் கிடையாது. இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் வந்துச்சு, அதை பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் கொடுத்த காசுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் சும்மா நம்ம டிப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணாலே உடனே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக. அது மாதிரி இதுலேருந்து ஒரு மைல்டான ஃப்ளோரல் ஸ்மெல் கூட வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த் பைனே சொல்லலாம். ப்ராடக்ட் கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு குட்டியான ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். டி நகர்லையும் அப்புறம் மேக்ஸ் ஷோரூம்லையும் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஈதுக்கு என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். கொடுத்தா இந்த 3 பேக் தான். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டியான க்யூட்டான சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் இந்த குட்டி பேக்கு. இதில் நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஏர்பாட்ஸ் தான் வச்சுருக்கேன். அழகாக இதில் வச்சுட்டு நம்ம வந்து பேக்கில் போட்டோம்னா அங்கேயும் மிஸ் ஆகிடும். தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அழகாக அந்த பேக்கில் போட்டு வச்சுட்டா க்யூட்டாக இருக்குது. இதில் க்யூட்டாக நான் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சல்வாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெஸ்டர்னாக போகலாமே, ஏன்னா ரம்ஜானுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக எடுத்தோம். ஜராரா செட் மாதிரி எடுத்தோம். சரி இந்த தடவை வந்து கொஞ்சம் வெஸ்டர்னாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். இதில் வந்து க்யூட்டாக குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு க்யூட்டாக. பேக்ரவுண்டில் செம்ம நாய்ஸாக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் ஒரிஜினல் சவுண்ட் கட் பண்ணிட்டேன். இதுக்கு அந்த டாப்புக்கு வந்து க்யூட்டாக இந்த ட்ரௌசர் கொடுத்துருந்தாங்க. அழகாக பூ பிரிண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்ன் லுக்கு. இந்த தடவை வந்து பக்ரீத்க்கு வந்து பிளாக் ஷர்ட் மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபுல் பிளாக்லேயே எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து டி நகரில் பர்ச்சேஸ் பண்ணது. என்னோட பக்ரீத் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் போனதுமே ஒரு ஷாப்பில், இந்த ஷாப் நேம் கூட கனி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் தான் கிடைக்கும். இதோட பில் பார்த்தீங்கன்னா 1200 தான் வந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸோடது. அண்ட் இதுதான் என்னோடய பக்ரீத் ட்ரெஸ்ஸு. ரொம்ப கிராண்டாக அந்த ஓணம் ஃபீலில் இருக்கும். பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரெஸ். பார்த்ததுமே மெயினாக இந்த ட்ரெஸ்ஸோட இந்த நெக் பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாக பானெக் கொடுத்துருக்காங்க. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஹேண்டில் அப்புறம் அந்த எண்டில் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேரளா சாரீலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா வியர் பண்ணி கூட நான் பார்த்துட்டேன். ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணுமேன்னு சொல்லி தான் நான் பார்த்து இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு 2 பீஸ் செட்டு. இதுக்கு வந்து கூட ஒரு ஷால் இந்த மாதிரி கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஒரு ஷால் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. போனதுமே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி இந்த போனதுமே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதான் இதோட ஷாலு. நல்லா லென்த்தாக இருக்குது ஷாலு. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இந்த குட்டி பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த ட்ரைபாடு தான். இது வந்து டி நகர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இந்த ட்ரைபாடுக்கு குட்டியாக ஒரு சார்ஜர் கூட கொடுத்துருக்காங்க. சார்ஜர் எதுக்குன்னா இந்த ட்ரைபாடில் குட்டியாக ஒரு லைட் இருக்குது, அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ட்ரைபாடு. நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் வந்து ஒரு 3 மோடில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது வச்சுருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தெரிஞ்சிச்சு. இது நல்ல குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் கூட எனக்கு மறந்துருச்சு இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஏன்னா நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் இப்போ ஊரில் இருக்கேன். அம்மா வீட்டில் இருந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நல்லாவே லென்த்தாகவும் வந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக குக்கிங் வீடியோஸ் கிச்சனில் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் டி நகர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்மார்ட் ஸ்கேல்ப் மசாஜர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 669 தான் இதோட ப்ரைஸு. இது நான் ஆல்ரெடி மீஷோவில் பார்த்து வச்சுருந்தேன் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு இதை பார்த்ததுமே நான் உடனே பிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா க்யூட்டான பிங்க் கலரில் தான் எடுத்திருந்தேன் நான். இது ரொம்பவே
யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக மாறிடுச்சு இப்போது. என்னோடய ஹஸ்பண்டுக்காக தான் இது வாங்கினது. நல்லா இது ஸ்கேல்ப் மசாஜர்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து பாடியில் கூட அதை வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்கில், ஹேண்டில் எங்கே பெயின் இருக்கோ அங்கே வச்சு மசாஜ் பண்ணலாம். நல்லாவே பெயின் ரிலீஃப் பண்ணி கொடுக்குது. ஆன் பண்ணிக்காட்டு. இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும் ஆன் பண்ணிட்டா. இந்த ப்ராடக்ட் மீஷோவில் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் ப்ராடக்ட் கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீஷோலையும் சேம் இதே ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்பப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸும் ஆகும். பண்ணி ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து சார்ஜபிள், நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் இறங்க நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக மேக்ஸ் ஷோரூம் போயிருந்தால அங்கே வந்து இந்த க்யூட்டான இயரிங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 199. இந்த சைடு இருக்கிற ஒரு இயரிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ கழட்டி வச்சுருந்துருக்கேன். அதை சுத்தமாக மறந்துட்டேன், எங்கேயோ வச்சேனே ஞாபகம் இல்லை. ஸ்பேர் கொடுத்துருக்காங்க, அழகாக நல்லா இருந்துச்சு. பார்க்கும் போதே ப்ரீமியமாக நல்லா இருந்துச்சு. அதனால் சரி ரஃப் யூஸ் போட்டுக்கலாமேன்னு சொல்லி இதை நான் எடுத்துருந்தேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் ஓவராலாக டி நகரில் அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ், மேக்ஸ் ஷோரூம் இதிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பக்ரீத்து. நைட்டு வந்து கொஞ்சம் வெஷல் வாஷிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அடுத்த நாள் வந்து பக்ரீத் விலாக்லாம் நான் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இது வரைக்குமே வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே அடுத்தடுத்து நிறைய விலாக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட் மை ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.